இனி விளையாட்டுச் செய்திகள். மாகாண அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஜஹான் முபாரக் தலைமையிலான வயம்பு அணி சாம்பியன் பட்டத்தை வெற்றி கொண்டது. இதற்கான இறுதிப் போட்டியில் கந்துரட்ட மற்றும் ஓவா ஒருங்கிணைந்த அணி 133 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. NCC மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட வயம்பு அணி 48 ஓட்டங்களுக்கு முதல் விக்கெட்டை இழந்தது. தேஷான் முனவீரா 28 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். நிரோஷன் தெக்வெல்ல மற்றும் ஃபர்வேஸ் மஹரூப் யோடி இரண்டாம் விக்கெட்டில் 157 ஓட்டங்களை பகிர்ந்தது. ஃபர்வேஸ் மஹரூப் 112 ஓட்டங்களையும் நிரோஷன் தெக்வெல்ல 104 ஓட்டங்களையும் குவித்தனர். அடித்தலைவர் ஜஹான் முபாரக் 44 பந்துகளில் 4 சிக்சர்களுடன் 77 ஓட்டங்களை விளாசினார். வயம்பு அணி 50 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 348 ஓட்டங்களை குவித்தது. கடின இலக்கான 349 ஓட்டங்களை நோக்கி பதிலெடுத்தாடிய கந்துரட்ட மற்றும் ஓவா ஒருங்கிணைந்த அணியின் முதல் விக்கெட் 22 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டது. அதிகபட்சமாக அணித்தலைவர் திலின கண்டாம்பி 79 ஓட்டங்களையும் கௌசால் சில்வா 60 ஓட்டங்களையும் பெற்றனர். ஏனைய வீரர்கள் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க கந்துரட்ட மற்றும் ஓவா ஒருங்கிணைந்த அணி 38.4 ஓவர்களில் 215 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து 133 ஓட்டங்கள் தோல்வியடைந்தது. பந்துவீச்சில் நுவன் பிரதீப் 5 விக்கெட்டுகளையும் கோசல குலசேகர 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். மகளிருக்கான 10வது உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் நாளை ஆரம்பமாக உள்ளது. 1973 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மகளிருக்கான உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் முதல் சாம்பியனாக இங்கிலாந்து மகுடம் சூடிக் கொண்டது. இறுதியாக 2009 ஆண்டில் நடைபெற்ற மகளிர் உலக கிண்ணத்திலும் இங்கிலாந்தே சாம்பியனானது. இம்முறை மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் 8 அணிகள் மோதுகின்றன. இங்கிலாந்து, இந்தியா, மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் ஏ குழுவில் போட்டியிடுகின்றன. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பி குழுவில் இடம்பெற்றுள்ளன. 1978 மற்றும் 1997 ஆண்டுகளில் மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளை நடத்திய இந்தியா இம்முறை 3வது தடவையாக இந்த தொடரை நடத்துகின்றது. உள்நாட்டு செய்தி ஒன்று. தொலைக்காட்சி, வானொலி மற்றும் இணையதளம் எனும் பல்வேறு வழிகளிலும் மக்களுக்கு செய்திகளை வழங்கி வரும் நிறுவனமாக நியூஸ் ஃபர்ஸ்ட் மிளிர்கிறது. நாம் எவ்வேளையிலும் மக்களோடு மக்களாக செயற்படுவதற்கு எத்தனைக்கிறோம். இதற்கமைய பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறை சார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் நடத்தி வரும் பயிற்சி பட்டறையின் 75வது கட்டம் இன்று இனிதே நிறைவுற்றது. கொட்டபல தேசிய பாடசாலையில் இன்று இந்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது. மாத்திரை தெனியாய தேர்தல் தொகுதியிலேயே தெனியாய கொட்டப்பள்ள தேசிய பாடசாலை அமைந்துள்ளது. தாம் இதற்கு முன்னர் பெற்றிராத ஊடகத்துறை சார்ந்த அனுபவங்களை பெற்றுக் கொள்வதற்காக இன்று காலை மாணவர்கள் இவ்வாறு குழுமியிருந்தனர். பிரதேசத்தின் மேலும் சில பாடசாலைகள் மாணவர்களும் இங்கு வருகை தந்திருந்தனர். தொலைத்தொடர்பு, புதிய ஊடக பயன்பாடு, ஊடக தர்மங்கள், ஊடகத்துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் போன்ற விடயப்பரப்புகளின் அறிமுகத்தை நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் முதலில் இந்த மாணவர்களுக்கு வழங்கினர். அரசியல், பொருளாதாரம், நாளாந்த வாழ்வில், துரித கதில் தகவல்களை அறிந்து கொள்வதற்கான முறைமைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் மாணவர்கள் தெளிவுபடுத்தப்பட்டனர். மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. எமது ஊடக பயிற்சி பட்டறை பயணத்தில் நாம் 75வது கட்டத்தை பூர்த்தி செய்துள்ளமை தொடர்பில் கொட்டப்பள்ள தேசிய பாடசாலையின் அதிபர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நகரங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த வசதிகள் கிராமத்திலுள்ள மாணவர்களுக்கும் கிடைத்துள்ளமை உண்மையில் எமது மாணவர்கள் பெற்ற பெரும் பாக்கியமாகும். இவ்வாறான பயிற்சி பட்டறைகளை நடாத்துகின்றோம். பாடசாலைகளுக்கு நாம் வரவா என நாம் ஒருபோதும் பாடசாலைகளிடம் கேட்டதில்லை. தொடர்ந்து எமக்கு அதிபர்கள் மூலமே இதற்கான அழைப்பு கிடைத்தது. இல்லாவிடின் யாராவது ஒரு அரசியல்வாதி தொடர்பு கொண்டு எனது பாடசாலையில் இவ்வாறான ஒரு பயிற்சி பட்டறை நடாத்துமாறு கூறுவார். அதனை விடுத்து நாம் ஒருபோதும் இது குறித்து பாடசாலையிடம் வினவியதில்லை.
ஒரு மாதத்துக்கு 5 நாட்களையே நாம் இந்த பயிற்சி பட்டறைக்காக ஒதுக்குகின்றோம். அதிபர்கள் மற்றும் மாணவர்கள் காட்டும் ஆர்வம் காரணமாகவே மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் நாம் இதனை செய்கின்றோம். எமது சேவையை கொட்டப்பள்ள தேசிய பாடசாலையின் பழைய மாணவரும் பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பிலான ஜனாதிபதியின் செயலாளருமான குமாரசிறி ஹெட்டிகேயும் பாராட்டினார். கிராமங்களுக்கு சென்று ஊடகத்துறை தொடர்பில் மாணவர்களை தெளிவுபடுத்துவதற்காக சிரச ஊடக வலையமைப்பு எடுக்கும் இந்த முயற்சி தொடர்பில் நான் பாராட்டுகின்றேன். இது மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாகும். மாணவர்களின் நலன் கருதி சிரச ஊடக வலையமைப்பு இவ்வாறான திட்டத்தை முன்னெடுக்கின்றது. மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வில் பாடசாலை மாணவர்களின் சித்திர போட்டியொன்று நடைபெற்றதுடன் மாணவர் சங்கம் ஒன்றும் இதன்போது ஸ்தாபிக்கப்பட்டது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.